நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜியாகிரஃபி லெசனில் ஃபர்ஸ்ட் லெசன் வந்து இந்தியா லொக்கேஷன் ரிலீஃப் அண்ட் ட்ரைனேஜ். இந்தியாவோட லொக்கேஷன், அதாவது வேர்ல்டில் இந்தியா எங்கே எக்ஸாக்டாக லொக்கேட் ஆகிருக்கு, அதோட ரிலீஃப் ஃபீச்சர்ஸ்லாம் என்ன, அண்ட் ட்ரைனேஜ் சிஸ்டம் ரிவர்ஸ் பற்றி. ஸோ இதுதான் இந்த லெசனில் நம்ம பார்க்க போகிறோம். குவைட் இன்ட்ரெஸ்டிங் லெசன் இஃப் யூ லிசன் வெரி கேர்ஃபுல்லி. ஓகேவா? ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான லெசன் பிகாஸ் யூ ஆர் கோயிங் டு லேர்ன் அபவுட் த கண்ட்ரி வேர் யூ ஆர், ரைட்? அதனால் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த லெசன். ஸோ லிசன் வெரி கேர்ஃபுல்லி, ரைட்? இப்போ இந்த இன்ட்ரோடக்ஷனில் வந்து நம்ம பேசிக்காக இந்தியாவை பற்றி பார்க்க போகிறோம். இந்தியா இஸ் த 7th largest country in the world and 2nd largest country in Asia. ஸோ இந்த உலகத்திலேயே 7வது பெரிய நாடு இந்தியா. ஸோ 7th largest country, இதெல்லாமே உனக்கு ஒன் வேர்டில் வரும், ரைட்? அண்ட் 2nd largest country in Asia. ஏஷியாவில் பார்த்தோம் அப்படின்னா 2nd largest, next to China. சைனா, அடுத்தது இந்தியா, ரைட்? Then India accounts for about 2.4% of the total area of the world with an area of 32,87,263 square kilometers. So in the world India எவ்வளோ percentage இருக்குன்னா just 2.4%. and the total area, இந்தியாவோட total area எவ்வளோன்னு பார்த்தோம் அப்படின்னா 32,87,263 square kilometers. இதுதான் நம்ம இந்தியாவோட total area. And India shares its 15,200 kilometer long land frontier. Land frontier அப்படின்னா அதாவது நிலமாக இருக்கிற எல்லைக்கோடு. அதாவது யூஸ்வலாக வந்து அது கோஸ்டலாக இருக்கலாம், இல்லை மலைப்பகுதியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம் இல்லையா? பட் நம்ம கிட்ட இருக்கிறது இப்போ எப்படி இருக்கு அப்படின்னா அந்த 15,200 அப்படிங்கிறது நிலப்பகுதி. நிலப்பகுதியில் இருக்கிற எல்லைக்கோடு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் அபவுட் 15,200 long land frontier. 15,200 kilometer land frontier. புரியுதா? ஸோ இப்போ வந்து நம்ம எந்த நாடுகளோட நம்ம லேண்ட் ஃப்ரான்டியரை ஷேர் பண்ணிக்கிறோம், அந்த 15,200 ஷேர் பண்ணிக்கிற கண்ட்ரீஸ்லாம் எதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆப்கானிஸ்தான் அண்ட் பாகிஸ்தான் இன் த நார்த் வெஸ்ட், சைனா, நேபாள், பூட்டான் இன் த நார்த், and then Bangladesh and Myanmar in the east. நம்ம சிவிக்ஸ்லேயே பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான் இந்த நார்த் வெஸ்ட், அவங்க வந்து லேண்ட் ஃப்ரான்டியர் தான். நமக்கும் அவங்களுக்கும் இருக்கிறது லேண்ட் ஃப்ரான்டியர், ரைட்? அதே மாதிரி அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து சைனா, நேபாள், பூட்டான் இந்த நார்த், பங்களாதேஷ் அண்ட் மியான்மர் இந்த ஈஸ்ட். இவங்களோட நம்ம என்ன பண்ணுறோம்? லேண்ட் ஃப்ரான்டியரை ஷேர் பண்ணிக்கிறோம், ரைட்? இதில் ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? ஸோ இந்த எல்லைக்கோடை வந்து நம்ம ஷேர் பண்ணிக்கிறது இந்த கண்ட்ரீஸோட தான். இது எல்லாமே உனக்கு ஒன் வேர்டில் வரும், புரியுதா? ஸோ அடுத்ததும் பார்த்தோம் அப்படின்னா அதோட இன்ட்ரோடக்ஷன், அதாவது இட்ஸ் ஆல் அபவுட் இந்தியா. இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் வித் பங்களாதேஷ். நம்ம சிவிக்ஸ்லேயே பார்த்தோம் 4th லெசனில். ஸோ சாரி 5th லெசனில் தான். ஸோ இந்தியா ஷேர்ஸ் லாங்கஸ்ட் பார்டர் வித் பங்களாதேஷ் 4,156 kilometers இல்லையா? ஸோ இந்தியாஸ் லாங்கஸ்ட் பார்டர் இஸ் வித் பங்களாதேஷ் 4,156 kilometers, while the shortest border is with Afghanistan. அதாவது லாங்கஸ்ட் பார்டர் பங்களாதேஷோட, ஷார்ட்டஸ்ட் பார்டர் ஆப்கானிஸ்தானோட ஜஸ்ட் 106 kilometers தான், 106 kilometers தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். தென் about 6,100 kilometer long coastline of India. நம்மளோட டோட்டல் கோஸ்ட்லைன் கீழே வி ஷேப்பில் இருக்குது பார்த்தியா? குஜராத்லேருந்து இந்த சைடு வெஸ்ட் பெங்கால் வரைக்கும். ஸோ அதோட கோஸ்ட்லைன், டோட்டல் கோஸ்ட்லைனோட லெங்த் எவ்வளோ அப்படின்னா 6,100 kilometer. And the total length of the coastline of India including the island, Andaman Nicobar Island and Lakshadweep Island, அதோட கோஸ்ட்லைனையும் இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா then the total length of the coastline of our country including island 7,516.6 kilometers long, right? ஸோ அந்த ஐலண்டை சேர்க்கல அப்படின்னா 6,100, அதாவது குஜராத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும், ரைட்? அடுத்தது அந்த ஐலண்டை சேர்த்தோம் அப்படின்னா 7,516.6 kilometers, ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு மேப்பில் வந்து உனக்கு அது கிளியராக உனக்கு புரியும், நான் சொல்கிறேன். தென் இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா ஆர் செப்பரேட்டட் பை a narrow and shallow sea called பால் ஸ்ட்ரெயிட். இதையும் நம்ம அங்கேயே பார்த்துருக்கோம்.
இந்தியாவையும் ஸ்ரீலங்காவையும் பிரிக்கிறது எது அப்படின்னா இட்ஸ் a narrow strip of water body known as strait. அந்த ஸ்ட்ரெயிட்டுக்கு பேரு பால் ஸ்ட்ரெயிட். Then three sides surrounded by the water bodies, namely Indian Ocean in the south, Arabian Sea in the west and Bay of Bengal in the east. அதனால தான் இந்தியாவை நம்ம பெனின்சுலா அப்படின்னு சொல்றோம். Because all the three sides by the water and one side by a land. இல்லையா? ஸோ அதனால தான் it is called as peninsular India. நம்ம இந்தியாவை ஏன் வந்து பெனின்சுலா அப்படின்னு சொல்றோம்? Because three sides covered by water and one side by land. ஸோ சவுத்தில் வந்து இந்தியன் ஓஷன், வெஸ்ட்டில் அரேபியன் சி, ஈஸ்டில் பே ஆஃப் பெங்கால். இதில் ஏதாவது டவுட் இருக்காமா? ஓகே, இப்போ இந்த மேப்பை பாரு. குஜராத்லேருந்து இது அப்படியே இப்படி கோஸ்ட் லைன் அப்படியே வந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் இருக்கிற கோஸ்ட் லைன் தான் வந்து எவ்வளோ 6100 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ இன்க்ளூடிங் இந்த ஐலண்டையும் சேர்த்தோம் அப்படின்னா then the total length of the coastline 7516.6 kilometers long. சரியா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா length and breadth. lengthன்றது என்ன? இதுதான், அதாவது இந்திரா கோல் சியாச்சன் கிளேஷியர் இந்த இடம் இருக்கு இல்லையா, இந்த இடத்துல இருந்து இந்த கன்னியாகுமரி வரைக்கும் இருக்கிறது லெங்த். இது எவ்வளோ அப்படின்னா 3214 கிலோமீட்டர்ஸ். சரி, பிரெத் எவ்வளோ பாரு, அதாவது இந்த குஜராத்ல இந்த இடத்துல இருந்து அருணாச்சல் பிரதேஷ் இந்த இடம் வரைக்கும் 2933 கிலோமீட்டர்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட லெங்த் அண்ட் பிரெத், அதாவது நம்ம நாட்டோட நீளம் அகலம் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட்? இதில் ஏதாவது டவுட் இருக்காமா? புரிஞ்சுதா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வை இந்தியா இஸ் கால்ட் எ சப்கான்டினென்ட். அதாவது இந்தியாவை ஏன் ஒரு துணை கண்டம் அப்படின்னு சொல்கிறோம். கான்டினென்ட் அப்படின்னா ஏஷியா, ஏஷியாக்குள்ளே இருக்கிற ஒரு கண்ட்ரி தான் இந்தியா. பட் இந்தியாவையே ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். வை இந்தியா இஸ் கால்ட் ஆஸ் அ சப்கான்டினென்ட்? பிகாஸ் எதை வந்து நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்தியா அலாங் வித் த கண்ட்ரிஸ் லைக் மியான்மர், பங்களாதேஷ், பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், ஸ்ரீலங்கா இஸ் கால்ட் எ சப்கான்டினென்ட். அதாவது இந்தியாவோட இருக்கிற நாடுகள் இங்கே இருக்கிற பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மர் அண்ட் ஸ்ரீலங்கா. ஸோ இந்த எல்லா நாடுகளோடையும் சேர்ந்து இருக்கிற இந்தியாவை சப்கான்டினென்ட் அப்படின்னு சொல்கிறோம். ரைட்? இந்த நாடுகளோட கம்பேர் பண்ணும்போது this region possess a distinct continental characteristics in physiography, climate, natural vegetation, minerals, human resources, etc. Hence India is known as continent. ஸோ யூஸ்வலாகவே ஒரு கான்டினென்ட்டில் தான் டிஃப்ரெண்ட் ஃபிசியோகிராஃபி இருக்கும், கிளைமேட்டிக் கண்டிஷன் இருக்கும் டிஃப்ரெண்ட்டாக, நேச்சுரல் வெஜிடேஷன் இருக்கும், மினரல்ஸ் இருக்கும், ஹியூமன் ரிசோர்ஸஸ் இருக்கும். பட் இந்த ஒரு கான்டினென்ட்குள்ளே இருக்கிற எல்லாமே நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ வி ஹாவ் வைடு ஃபிசியோகிராஃபி, ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ். நம்ம இந்தியாவோட ஃபிசிக்கல் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இட்ஸ் குவைட் பிளெயின்ஸ் இருக்குது, பிளாட்யூஸ் இருக்குது, டெசர்ட் இருக்குது, ரைட், மவுண்டெயின்ஸ் இருக்குது, ஐலண்ட் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஸோ ஒரு கான்டினென்ட்டுக்குள்ளே இருக்கிற எல்லாமே எங்கே இருக்குது? நம்ம இந்தியாவில் இருக்குது. ஸோ தட் இஸ் த ரீசன் வை இட் இஸ் டேர்ம்ட் ஆஸ் அ சப்கான்டினென்ட். ரைட்? இப்போ இந்தியாவோட லொக்கேஷன் எங்கே இருக்குது? லொக்கேஷன் எக்ஸ்டென்ட் இது வந்து ஒன் வேர்டில் கேட்பாங்கம்மா. இந்தியா எக்ஸ்டென்ஸ் ஃப்ரம் 8 degree 4 மேலே ஒரு கோடு போட்டிருக்கு பார்த்தியா, அதை மினிட் அப்படின்னு சொல்லணும். ஸோ 8 degree 4 minute நார்த் latitude to 37 degree 6 minute north and 68 degree 7 minute east to 97 degree 25 minute east longitude. ஸோ latitudeனா என்ன, longitudeனா என்ன? ஸோ இப்படி போகிற கோடு இருக்குது பார்த்தியா, ரைட், கவனி, இப்படி போகிறது இல்லையா கோடெல்லாம், இதெல்லாம் latitude. இப்படி மேலேயும் கீழேயும் வந்துட்டு இருக்கு இல்லையா, இப்படி, இது வந்து longitude. ரைட்? இப்போது நம்மளோட இந்தியா எந்த latitude longitudeக்குள்ளே இருக்குது? நான் ஏற்கனவே கிளாஸில் இதை சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது அட்லஸ் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, latitude longitudeக்கு நடுவில் இருக்கிறது. ஸோ அதே மாதிரி தான் இது இந்தியாவில் இங்கே 8 டிகிரி இருக்குது பார். இது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா க்ளோஸ்அப்பில் வியூ பண்ணால் தெரியும் உனக்கு, இது 8 டிகிரி. ஸோ 8.4ல் நம்மளோட கன்னியாகுமரியை டச் பண்ணிட்டு போகிறது அந்த latitude. ஸோ 8.4 டிகிரி, ரைட், 8 degree 4 minute நார்த். ஏன் இதை நார்த்துன்னு சொல்கிறோம் அப்படின்னா இந்தியா லைஸ் இன் த நார்தர்ன் ஹெமிஸ்பியர்.
புரியுதா? அதாவது ஈக்குவேட்டாருக்கு மேல இருக்கு, நார்தர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. சரியா? நார்தர்ன் அண்ட் சதர்ன் ஹெமிஸ்பியர் ரெண்டு இருக்கு இல்லையா? ஈக்குவேட்டாருக்கு மேல இருக்கிறது நார்தர்ன் ஹெமிஸ்பியர், ஈக்குவேட்டாருக்கு கீழே இருக்கிறது சதர்ன் ஹெமிஸ்பியர். இந்தியா எங்க இருக்கு? நார்த்ல ஈஸ்ட்ல இருக்கு, நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இருக்கு. அதனால லாட்டிடியூட் எல்லாத்தையும் என் நார்த்ல சொல்லுவோம், லாங்கிடியூட் எல்லாம் ஈஸ்ட்ல சொல்லுவோம். சரியா? பிகாஸ் இந்தியா லொக்கேட்டட் இன் த நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். புரியுதா? ஸோ இந்த இடத்துல இருக்கு 8 டிகிரி 4 மினிட் நார்த். அதுலேருந்து இந்த இடம் இருக்கு பார்த்தியா, இந்திரா கோல்னு ஒரு இடம் தெரியுதா, சியாச்சின் கிளேஷியர். ஸோ அதுதான் நம்மளோட நார்தர்ன் பாயிண்ட், அதுதான் நம்மளோட எல்லை, நார்தர்ன் எல்லை. சரியா? ஸோ அந்த இடத்துல இந்த இடத்துல இருக்கிற என்ன அப்படின்னா 37 டிகிரி. ஸோ இது வந்து கீழே போகுது பார்த்தியா, இன்னும் கொஞ்சம் மேலே வரணும் இல்லையா, அதான் 37.6. ஓகே, 37 டிகிரி 6 மினிட் நார்த் லாட்டிடியூட். இந்த லைன், இந்த இந்திரா கோலை டச் பண்ணிட்டு போகிற லைன் அந்த டிகிரி தான். ஸோ இதுதான் லாட்டிடியூடினல் எக்ஸ்டென்ட். லாங்கிடியூடினல் எக்ஸ்டென்ட் இங்கே பாரு, இப்போ இது உனக்கு தெரியுதா, இது வந்து 68 டிகிரி 68 டிகிரி 7 மினிட் ஈஸ்ட். இந்த குஜராத்தை அப்படி டச் பண்ணிட்டு போகுது. அடுத்தது இந்த இடத்துல பாரு 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட். ஏன் நம்ம ஈஸ்ட்னு சொல்கிறோம்? பிகாஸ் இந்தியா கம்ப்ளீட்லி லைஸ் இன் த ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர். அதனால லாங்கிடியூடை ஈஸ்ட்னும் லாட்டிடியூடை நார்தர்ன் ஹெமிஸ்பியரில் இருக்கிறதுனால நார்த்துன்னு சொல்கிறோம். புரியுதா? ஸோ அடுத்தது பாரு, அடுத்த பாயிண்ட் பாரு. Hence India is located in the north eastern hemisphere. நான் சொன்ன பத்தியா, நார்த் ஈஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல இந்தியா இருக்கு. ஸோ இது வந்து உனக்கு ஒன் வேர்ட்ல வரும், லாட்டிடியூடு லாங்கிடியூடல் எக்ஸ்டென்ட். சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா, the southernmost point of the country is Pygmalion Point அப்படின்றாங்க. அதாவது அல்லது அது வந்து இன்னொரு பேர் அதுக்கு இருக்கு, அதாவது இந்திரா பாயிண்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இந்திரா பாயிண்ட் இருக்கு இல்லையா, அது எங்க இருக்கு? இட் இஸ் லொக்கேட்டட் இன் அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ஸ். தட் இஸ் அட் 6 டிகிரி 45 மினிட் நார்த் லாட்டிடியூட். அதாவது நம்ம கன்னியாகுமரியை தான் 8 டிகிரி 4 மினிட் லாட்டிடியூட்ல எடுத்திருக்கோம், அதுக்கும் கீழே இருக்கு. ஸோ த சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி, அந்தமான் நிக்கோபார் ஐலண்டும் இந்தியாவை சார்ந்தது தானே, அதனால அதோட எண்ட் இருக்கு பார்த்தியா, அந்த ஐலண்டோட எண்ட். ஸோ அந்த எண்ட் ஐலண்டுக்கு பேர் தான் இந்திரா பாயிண்ட். ஸோ தட் இஸ் த சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரி. இது வந்து ஆனால் அங்கே வந்து ஹேபிடேஷன்லாம் கிடையாது, அங்கே ஆட்கள்லாம் யாரும் இருக்க மாட்டாங்க. ஓகே, அது வந்து இன்ஹேபிட்டட் ஐலண்ட், அது யாரும் மக்கள் வசிக்கக்கூடிய ஒரு ஐலண்ட் இந்திரா பாயிண்ட் கிடையாது. ரைட்? அடுத்த பாயிண்ட் பார், த சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட். அதாவது நம்மளோட மெயின்லேண்டோட சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் எது அப்படின்னு கேட்டால் கேப் காமரின், அதாவது கன்னியாகுமரி. கன்னியாகுமரியோட இன்னொரு பேர் தான் கேப் காமரின். ரைட்? ஸோ கேப் காமரின் தான் நம்மளோட சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட். நல்லா கவனி, இது ரெண்டுமே உனக்கு ஒன் வேர்டில் கேட்பாங்க. சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் த கண்ட்ரின்னு கேட்டாங்கன்னா இந்திரா பாயிண்ட் எழுதணும். சதர்ன்மோஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மெயின்லேண்ட் கேட்டாங்கன்னா கன்னியாகுமரி எழுதணும். கன்னியாகுமரியோட இன்னொரு பேர் என்ன? கேப் காமரின். சரியா? சரி. The northern point is இந்திரா கோல். ஏற்கனவே அந்த மேப்ல காமிச்சிருக்கேன் உனக்கு இந்திரா கோல். ரைட்? அதுக்கப்புறம் பாரு, the north south extent is 3214 கிலோமீட்டர்ஸ். அதாவது நார்த்லேருந்து சவுத், அதாவது நம்ம இந்தியாவோட நீளம், லெங்த் எவ்வளோ? 3214 கிலோமீட்டர்ஸ். அந்த மேப்ல காமிச்சோம் இல்லையா? அடுத்தது ஈஸ்ட் வெஸ்ட் எக்ஸ்டென்ஷன் is 2933 breadth, குஜராத்லேருந்து அருணாச்சல் பிரதேஷ் வரைக்கும். தென் த ட்ராபிக் ஆஃப் கேன்சர் 23 டிகிரி 30 மினிட் நார்த் passes through the middle of the country, dividing it into two half as southern temperate and northern temperate and southern tropical lands. So என்ன பண்ணுது? ட்ராபிக் ஆஃப் கேன்சர் இந்தியாவை divides roughly into two halves, north and south. So northern India experiences a temperate climate, whereas the southern experiences a tropical region. Right? இப்போ உனக்கு அந்த மேப்பை காமிக்கிறேன், just listen பண்ணு. So இப்போ இந்த மேப்பை திருப்பியும் போய் பார்க்கலாம், you will understand better. Next slide, it's about the map, right? So திரும்பவும் இந்த மேப் பாரு, you will understand better. ஸோ இதுதான் இந்திரா கோல்.
இல்லையா, சியாச்சன் கிளேஷியர். இது கன்னியாகுமரி, ரைட். ஸோ இங்க இருக்கு பாரு, தெரியுதா, இந்திரா பாயிண்ட் நிக்கோபார் ஐலண்ட்ல இந்த இடத்துல எண்டு பாயிண்ட் தான், ரைட். அதே மாதிரி குஜராத் டு அருணாச்சல் பிரதேஷ், இதோட பிரெத் பாரு 2933 கிலோமீட்டர்ஸ். புரிஞ்சுதா? இது இருக்கு தான் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். இந்த லைன் இருக்கு பத்தியா, திஸ் இஸ் ட்ராபிக் ஆஃப் கேன்சர். This roughly divides India into two equal halves. இது north, இது south. So South India experiences a tropical climate whereas temperate climate இங்க இருக்கிறது. சரியா? அது என்ன, ஏன் அந்த மாதிரி இருக்கு அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் climate lessonல பார்ப்போம், ரைட். ஸோ இந்த மேப்ல ஏதாவது டவுட் இருக்காமா உனக்கு? ஸோ இந்த மேப்ல வந்து வேர்ல்டுல இந்தியா எங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்ட்டு. ஸோ எக்ஸாக்ட்லி இட் இஸ் லொக்கேட்டட் ஹியர், ரைட். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் கண்ட்ரி இன் ஏஷியன் கான்டினென்ட், ஏஷியால செகண்ட் லார்ஜஸ்ட். சரியா? அடுத்தது பாரு, இந்தியன் ஓஷன் கீழே இருக்கா, இந்த சைடு அரேபியன் சி, இந்த சைடு என்ன இருக்கு, பே ஆஃப் பெங்கால், ரைட். ஆல் த த்ரீ சைட்ஸ் பை வாட்டர் பாடி, ஒன் சைட் பை லேண்ட் ஏரியா, ரைட். ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ இந்த மேப்ல நீ தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, நம்மளோட ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ், ரைட். ஸோ எவ்வளோ ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸாக நம்ம டிவைட் ஆயிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ நவ் 28 ஸ்டேட்ஸ் அண்ட் 9 யூனியன் டெரிட்டரிஸ் நவ். பட் நான் சொல்லியிருக்கேன் ஏற்கனவே, இது வந்து 8ஆக மாறிடுச்சு, 8 யூனியன் டெரிட்டரிஸ். சரியா? அண்ட் இதுதான் நம்மளோட ஸ்டேட்ஸ். நல்லா பார்த்துக்கோ, இது ஒவ்வொரு ஸ்டேட்ஸும் எங்கே இருக்குது அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். And tomorrow I'm going to conduct one test. Okay, you have to point out the states on a plain political map. So எல்லா ஸ்டேட்ஸ் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது உனக்கு தெரியணும். இந்தியாவோட ஸ்டேட்ஸ் எல்லாம் எங்கெங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியணும். So this is Andaman and Nicobar Island, okay, and this is Lakshadweep Island. புரியுதா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டி. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு 2 மார்க் கொஸ்டின்மா உங்களுக்கு. The longitudinal difference between Gujarat in the west and Arunachal Pradesh in the east is about 30 degree. ஸோ இது என்ன, எங்க இருக்கு குஜராத்? ஸோ நல்லா மேப்பை பாரு, நல்லா சொல்லி கொடுக்கறத கவனி. இது ரொம்ப முக்கியமான 2 மார்க் கொஸ்டின். இங்க இருக்கா குஜராத், இது அருணாச்சல் பிரதேஷ், இந்த எண்டு. ஸோ இந்த லாட்டிடியூடினல் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம், லாங்கிடியூடினல் எக்ஸ்டென்ட் பார்த்தோம் அப்படின்னா, இங்கிருந்து 68 டிகிரி 7 மினிட் ஈஸ்ட் லாங்கிடியூட் டு 97 டிகிரி 25 மினிட்ஸ் ஈஸ்ட் லாங்கிடியூட். இந்த எக்ஸ்டென்ட் இல்லையா, அந்த லைன் போகுது. சரி, இங்கேயும் டிஃப்ரென்ஸ் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 68னே வச்சுக்கோ, 68, 78, 88, 98. இங்க இருக்கிறது 97 அதாவது 97 டிகிரி 25 மினிட். ஸோ கிட்டத்தட்ட 30 டிகிரி டிஃபரன்ஸ் வருது, அதாவது குஜராத்துக்கும் அருணாச்சல் பிரதேஷ்க்கும், ரைட்டா? இப்போ புரிஞ்சுதா? ஸோ சின்ஸ் அருணாச்சல் பிரதேஷ் இஸ் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், இந்த டைரக்ஷன் ஈஸ்ட் தானே, இது ஈஸ்ட், இது வெஸ்ட், இது நார்த், இது சவுத், ரைட்டா? So since Arunachal Pradesh is towards east, it will have sunrise about 2 hours earlier than the sunrise at Gujarat, which is in the west. So நம்ம லோயர் கிளாஸ்லேயே படிச்சிருக்கோம், சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் வந்து உதயமாகுதா, ஏர்த்து சுத்துது, அவ்வளோதான், ரைட். சன் நமக்கு தெரியறது ஈஸ்டில் சுத்துறதுனால, ரைட். புரிஞ்சுதா? ஸோ இப்போ இங்கே 6 o'clock சன்ரைஸ் ஆனால் இங்கே சன்ரைஸ் எப்போ ஆகும் அப்படின்னா 8 o'clock in the morning. ஏன் அப்படின்னா இந்த ஈஸ்ட்டுக்கும் வெஸ்ட்டுக்கும் 30 டிகிரிஸ் இருக்கு இல்லையா, ஒரு டிகிரியும் 4 minutes டைம் டிஃபரன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டிகிரியும் எவ்வளோ, 4 minutes டைம் டிஃபரன்ஸ். அப்போ 30 டிகிரி இன்ட்டு 4 minutes நம்ம போட்டோம்னா கிட்டத்தட்ட 2 hours டைம் டிஃபரன்ஸ் வரும். எங்கேருந்து,
அருணாச்சல் பிரதேஷ்க்கும் குஜராத்துக்கும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த சைடு ஒரு டைம் இருக்கும், அந்த சைடு ஒரு டைம் இருக்கும், பயங்கர கன்ஃபியூஷனாக இருக்கும் இல்லையா? So, in order to avoid these differences, Indian Standard Time is calculated. இந்த கன்ஃபியூஷனை, இந்த குழப்பத்தை தெளிவுபடுத்தணுன்றதுக்காக தான் இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் அப்படின்றத நம்ம கொண்டு வந்தோம், ரைட்? So the local time of the central meridian of India is the standard time of India. So இந்த confusion avoid பண்றதுக்காக என்ன பண்ணோம், இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல, அதாவது 68 degree 7 minutes ஈஸ்டுக்கும் 97 degree 25 minutes ஈஸ்டுக்கும் மிட் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சோம். அதுதான் இந்த 82 degree 30 minutes ஈஸ்ட் லாங்கிடியூட், இந்த லைன் தான். ஸோ இந்த லைன்ல என்ன டைம் இருக்கோ அதுதான் நம்ம இந்தியா முழுக்க இருக்கிற டைம். இந்தியா முழுக்க அந்த டைமை தான் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஸோ இந்தியாஸ் சென்ட்ரல் மெரிடியன் இஸ் 82 degree 30 minutes east longitude. So it passes through மிர்சாப்பூர், அதாவது அலகாபாத் பக்கத்தில் இருக்கிற மிர்சாப்பூர் வழியா இது பாஸ் ஆகுது. ஸோ இட் டிவைட்ஸ் இந்தியா ரஃப்லி லாங்கிடியூடினல். எப்படி வந்து டிராபிக் ஆஃப் கேன்சர் வந்து இந்தியாவை இப்படி டிவைட் பண்ணுதோ அந்த மாதிரி இந்த லைன் இந்தியாவை இப்படி டிவைட் பண்ணுது, ரைட்? ஸோ திஸ் ஐஎஸ்டி இஸ் 5.5 hours ahead of Greenwich Mean Time. ஜிஎம்டி டைம், உலக திட்ட நேரம் இருக்கு இல்லையா, கிரீன்விச் டைமோட 5.5 hours ahead நம்ம முன்னாடி இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லண்டனில் தான் அந்த கிரீன்விச் லைன் 0 degree போகுது. ஸோ அங்கே வந்து நைட்டு 12 மணி அப்படின்னா இந்தியாவில் டைம் என்ன இருக்கும், 5:30 மணி வெடிகாலையில். அங்கே மிட் நைட் 12 o'clock அப்படின்னா நமக்கு என்ன 5:30, புரியுதா? ஸோ வி ஆர் அஹெட், நம்ம வந்து 5:30 மணி நேரம் முன்னாடி இருக்கும், புரியுதா? ஏதாவது டவுட் இருக்காமா? ஸோ நம்ம 5:30 மணி நேரம் முன்னாடி இருக்கும். ஸோ லண்டனில் கிரீன்விச் வழியாக வர அந்த லைனை தான் என்ன சொல்கிறோம், கிரீன்விச் மீன் டைம் சொல்கிறோம். அதை பேஸ் பண்ணி தான் எல்லா உலக நாடுகளும் டைம் கால்குலேட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த 0 degree 12 o'clock அப்படின்னா ஸோ ஒவ்வொரு கண்ட்ரிலையும் என்ன டைம்ன்றதை நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம கண்ட்ரிக்கு வந்து கன்ஃபியூஷன் வர வேணாம் அப்படின்றதுனால அந்த 82 degree 30 minutes என்ன டைமோ அதுதான் த்ரூ அவுட் த கண்ட்ரி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியாச்சு, புரியுதா? ஸோ அதனால தான் ஐஎஸ்டி டைம் அப்படின்னு சொல்கிறோம். நமக்கு இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், ஐஎஸ்டின்னா இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம், புரியுதா? இது வந்து உனக்கு ஒரு 2 mark கொஸ்டின், ரொம்ப இம்பார்ட்டண்டான 2 mark கொஸ்டின். நீ புரிஞ்சா மட்டும்தான் இதை வந்து எழுத முடியும், ரைட்? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் வந்து டு யூ நோல வந்து ஒரு ஜஸ்ட் ஒரு பாக்ஸ் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அமராவதி இஸ் த நியூ கேபிட்டல் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் ரெண்டா பிரிச்சுட்டாங்க இல்லையா, அமராவதியும் தெலுங்கானா அப்படின்ட்டு இல்லையா? So according to Andhra Pradesh Reorganization Act, Hyderabad will be the capital for both the states of Andhra Pradesh and Telangana till 2024. அதாவது 2024 வரைக்கும் ரெண்டுத்துக்கும் ஒரே கேபிட்டல் இருக்கும். For 10 years from the act passed. Okay. So 2014 அது பாஸ் பண்ணாங்க. So 2024 வரைக்கும் என்னாகும், ரெண்டுத்துக்கும் ஒரே கேபிட்டல். இப்போ தான் அந்த அமராவதியை டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க, கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் தான் இப்போ தான் ஜரூராக நடந்துட்டு இருக்காங்க. ஸோ ஆஃப்டர் தட், ஓகே, ஸோ தெலுங்கானா அண்ட் ஆந்திர பிரதேஷ் வில் ஹாவ் த செப்பரேட் கேபிட்டல். ஸோ தெலுங்கானாக்கு வந்து ஹைதராபாத் கேபிட்டலாக இருக்கும், ஆந்திர பிரதேஷ்க்கு வந்து அமராவதி கேபிட்டலாக இருக்கும். சரியா? ஏதாவது டவுட் இருக்காமா? Next, a very important topic, major physiographic divisions of India. So இந்த லெசன்ல இனிமேல் தான் வந்து முக்கியமான பார்ட்டே ஆரம்பிக்குது. There is a varied nature of physiographic divisions in India. It is divided into the following 5 physiographic divisions. அதாவது நம்மளோட இந்தியாவை 5 physiographic divisions பிரிக்க முடியும். அந்த என்ன அப்படின்னா, the northern mountains, northern plains, the peninsular plateaus, the coastal plains, the islands. இந்த 5 தான் அது. இதுல northern mountainsன்றது ஒரு paragraph question. So what are the 5 physiographic divisions of India? உனக்கு 2 mark questionல கேட்கலாம். இந்த 5 பேரை எழுதினாலே
உனக்கு 2 மார்க். The northern mountains, the northern plains, the peninsular plateaus, the coastal plains, the islands. Okay, so இதுல northern mountains வந்து உனக்கு paragraph questionல வரும். So it's a quite interesting lesson. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இந்த லெசன். இனிமேல்ட்டு நீ நிறைய விஷயம் இந்தியாவை பத்தி தெரிஞ்சுக்க போற, புதுசா இது வரைக்கும் உனக்கு தெரியாத விஷயங்கள்லாம். So ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். So listen very carefully, right? சோ இந்த மேப்ல பார்த்தோம் அப்படின்னா இதான் வந்து நம்மளோட பிசிக்கல் டிவிஷன்ஸ். மவுண்டெயின்ஸ் இந்த பிரவுன் கலர்ல இருக்கிறதெல்லாம் மவுண்டெயின்ஸ். இந்த கிரீனா இருக்கு பாத்தியா, இதான் நார்தர்ன் பிளெயின்ஸ், கிரேட் பிளெயின்ஸ், ரைட்? சோ இந்த இடத்துல நடுவுல இருக்கு பாத்தியா ஒரு மாதிரி yellowisha, இதுதான் this is what it is called, பேல் கலர்ல இருக்கு பாத்தியா, இதுதான் peninsular plateaus, ரைட்? அடுத்தது கோஸ்டல் பிளெயின்ஸ் இருக்குது, இந்த ஓரமா இருக்கிறது, அதாவது பார்டரை ஒட்டி கடலுக்கும் நிலத்துக்கும் நடுவுல இருக்கிற இந்த இடம் தான் கோஸ்டல் பிளெயின்ஸ், ரைட்? அதுக்கப்புறம் ஐலண்ட்ஸ், தோர்கா, இதுதான் ஐலண்ட்ஸ். சோ இப்ப நம்ம இத பத்தி தான் டீடைலா இந்த லெசன்ல பார்க்க போறோம். சோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இட்ஸ் a paragraph question, northern mountains, right? இந்த northern mountains பத்தி ஒரு ஜெனரலா ஒரு இன்ட்ரோடக்ஷன். It was formed only a few million years ago and formed by the folding of the earth crust due to tectonic activity. இது ரொம்ப முக்கியமான ஒரு give reason. உன்னோட புக்ல வந்து give reason why the Himalayan mountains are called young fold mountain கேட்பாங்க. இந்த ரெண்டு லைன் தான் ஆன்சரே. It was formed only few million years ago, அதாவது பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி உருவானதுதான் இந்த மவுண்டைன். And formed by folding of the earth crust due to tectonic activity. அதாவது இந்த tectonic activity அப்படின்றது என்ன அப்படின்னா பேரியக்க விசை. அது வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நான் ஒரு போட்டோ போட்டு காமிச்சிருக்கேன் உனக்கு. அந்த பிரஷர்னால அந்த எர்த் கிரஸ்ட் இருக்கு இல்லையா, அதோட அழுத்தம் காரணமாக என்ன ஆகுது அப்படின்னா மேல இருக்கிற நிலப்பரப்பு அப்படியே இன்னும் நல்லா மேல எழும்பி மலை மாதிரி ஆகுது. சோ இந்த புவி மேலோட்டு பேரியக்க விசை காரணமாக புவி மேலோடு கிரஸ்ட் இருக்கு இல்லையா, அது தமிழுக்கு என்ன சொல்லுவாங்க, புவி மேலோடுன்னு சொல்லுவாங்க. அந்த கிரஸ்ட் என்ன ஆகுது அப்படின்னா அப்படியே ஃபோல்ட் ஆகுது. ஃபோல்ட் ஆகி they are forming into a fold mountains. இப்ப நம்ம வந்து ஒரு பேப்பர்ல ஒரு மலையை வர அப்படின்னா நம்ம எப்படி பண்ணுவோம், இப்படி 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 மலையை என்ன பண்ணுவோம், ஒரு இன்வெர்டட் வி ஷேப்ல வரைவோம் இல்லையா, வி ஷேப்ல வரைவோம் மலையை, அப்படி ரெண்டு வியை கண்டினியூஸா போடுவோம் இல்லையா, இல்லைன்னா எம் மாதிரி போடுவோம், ரைட்? அப்படியே கண்டினியூஸா எம் மாதிரி போட்டுக்கிட்டே இருக்கும். சோ we know very well that mountains are fold mountain அப்படின்றது நம்ம மனசுக்குள்ள பதிஞ்சிருச்சு. மவுண்டெயின்னா நமக்கு அப்படிதான் வரைய தெரியும் இல்லையா. சோ இது ஒரு 2 மார்க் கொஸ்டின்ல கேட்பாங்க, கிவ் ரீசன்ல கேட்பாங்க. It was formed only few million years ago and formed by the folding of the earth crust due to tectonic activity. இத மட்டும் எழுதினா போதும் உனக்கு, ரைட்? It stretches for a distance of 2500 kilometers. இந்த total length பார்த்தோம் அப்படின்னா northern mountains ஓட length பார்த்தோம்னா 2500 kilometers long and width பார்த்தோம்னா அகலம். So the width of the northern mountains varies from 500 kilometers. 500 kilometers ல இருந்து it varies, right? Then Pamir Knot, popularly known as roof of the world. இது one wordல கேட்பாங்க. Dash is known as roof of the world. அதாவது உலகத்தின் கூரை அப்படின்னு சொல்றாங்க இது. Pamir Knot அப்படின்ற ஒரு இடத்தை. சோ இந்த Pamir Knot உனக்கு மேப் கொஸ்டின்லயும் கேட்பாங்க. நான் அடுத்த மேப்ல அது எங்க இருக்குன்னு சொல்றேன். சோ Pamir Knot இது வந்து ரூஃப் ஆஃப் த வேர்ல்ட்னு சொல்றாங்க. அதுல இருந்து தான் ஹிமாலயாஸ் அப்படியே ரேடியேட் ஆகி டுவர்ட்ஸ் ஈஸ்ட் வருது. அங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, Pamir Knotல இருந்து தான், ரைட்? சோ Pamir Knot, popularly known as the roof of the world, is the connecting link between the Himalayas and the high ranges of the Central Asia. So Pamir Knot நடுவுல இருக்கு, இந்த சைடு ஹிமாலயாஸ் இருக்கு, அந்த சைடு என்ன இருக்கு, ஹை ரேஞ்சஸ் ஆஃப் சென்ட்ரல் ஏஷியா, சென்ட்ரல் ஏஷியாக்கு போற மலை தொடர்கள். சோ இது ரெண்டுத்துக்கும் நடுவுல இருக்கிறது தான் இந்த Pamir Knot. From Pamir, the Himalayas extends eastwards in the form of an arc shape. ஆர்க் ஷேப்ல அப்படியே ஆர்க் வடிவத்துல. ஆர்க்னா என்ன தெரியுமா, ஒரு ஹாஃப் பிறை. நீ நிலால 3ஆம் பிறை எல்லாம் பாத்திருக்கியா, அந்த என்ன ஷேப்ல இருக்கும், அந்த மாதிரி ஷேப்ல Pamir Knotல இருந்து அது எக்ஸ்டெண்ட் ஆகி வந்திருக்கு, ரைட்? அந்த ஷேப்ல இருக்கு ஹிமாலயாஸ். The term Himalaya is derived from Sanskrit. Sanskrit வார்த்தையில இருந்து வந்ததுதான் ஹிமாலயா. It means the abode of snow. இதுவும் one wordல வரும். அதாவது abode of snow அப்படின்றது என்ன,
ஃபுல்லாவே வந்து பனி உறைவிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல்லா அந்த மலைகள் எல்லாமே வந்து பனிகளால் அப்படியே மூடப்பட்டு அப்படியே வெள்ளை கலர்ல இருக்கும். அந்த மலையோட டிப் எல்லாம் பார்த்தோம்னா எல்லா பீக்ஸோட அந்த டிப் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லா எப்படி இருக்கும், ஒயிட்டா இருக்கும். ஸோ இட்ஸ் அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. ஹிமாலயாஸ்க்கு அதோட மீனிங் என்ன, அபோர்ட் ஆஃப் ஸ்னோ. இது வந்து ஒன் வேர்ட்ல உனக்கு கேட்பாங்க. ஏதாவது டவுட் இருக்காமா? சரி, the northern mountains that function as a great wall is grouped into 3 division. So இந்த northern mountains ஓட introduction தான் பார்த்தோம் போன ஸ்லைட்ல. இப்போ வந்து இத 3 டிவிஷனா பிரிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா டிரான்ஸ் ஹிமாலயாஸ், அது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் கூட சொல்லுவாங்க. தென் ஹிமாலயாஸ், தேர்ட் ஒன் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வச்சல். அதாவது டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். சரியா? ஹிமாலயாஸ் இத சென்ட்ரல் ஹிமாலயாஸ் கூட சொல்லுவாங்க, ரைட்? Then third one eastern Himalayas or Purvachal hills. So இது பக்கத்துல ஒரு படம் இருக்கு பாரு. நான் சொன்னேன் இல்லையா அந்த fold mountains எப்படி உருவாச்சு அப்படின்றத. இங்க கவனி. இதெல்லாம் வந்து டெக்டானிக் பிளேட்ஸ். சோ இது வந்து பிரஷர், ரெண்டு சைடும் பிரஷர் கொடுத்தா நடுவுல இருக்கிற பகுதி என்ன ஆகும், ரைஸ் ஆகும். So due to the tectonic pressure force on both the sides, இங்க நடுவுல இருக்கிற பகுதி என்ன ஆகுது, மேல எழும்பி fold mountains தெரியுதா உனக்கு? இந்த மாதிரி ஒரு fold mountains உருவாகுது. That is how Himalayas were formed. புரிஞ்சுதா இது? So இது சும்மா ஒரு diagrammatic representation, அவ்வளவுதான். இப்ப நான் சொன்னேன் இல்லையா ஒரு மேப்ல காமிக்கிற உனக்கு பாமெர் நாட் எங்க இருக்கு அப்படின்ட்டு. So this is பாமெர் நாட், இந்த இடத்துல இருக்கு. One second, we will take a pen and we'll mark. So this is பாமெர் நாட், இங்க தான் பாமெர் நாட் இருக்கு. So இது வந்து மேப் क्वेश्चन கூடமா உனக்கு, ஓகேவா? So this is பாமெர் நாட். இங்க இருந்து தான் என்ன ஆகுது, எது ரேடியேட் ஆகி வருது பாரு, ஹிமாலயாஸ் இப்படி ரேடியேட் ஆகி வருதா? சோ இந்த கலர்ல இருக்கிறது வெஸ்ட் காரக்கோரம், தெரியுதா? காரக்கோரம். அடுத்தது இதுதான் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் நம்ம மூணா டிவைட் பண்ணிருக்கோம் இல்லையா, அதுதான். சோ இது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இது ஹிமாலயாஸ். ஹிமாலயாஸ் நம்ம எப்படி சொல்லலாம்னு சொல்லியிருக்கேன் நானு, சென்ட்ரல் ஹிமாலயாஸ். இது இங்க இருக்கிறது தான் என்னது, ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். இந்த இடத்துல இருக்கும், இது வரைக்கும் வரும் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். சரியா? இங்க மட்டும் இல்ல. சோ இங்க போய் அப்படியே திரும்பி வரும், இது முடிய இருக்கும். சரியா? ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். சோ இங்க இருக்கிறது தான், this is what it is called பாமெர் நாட். சோ இந்த சைடு பாமெர் நாட்ல இருந்து இப்படி ரேடியேட் ஆகி இது பாரு ஆர்க் ஷேப்ல இருக்கா, இது இப்படி பாரு ஆர்க் மாதிரி இருக்கா. சோ அதனாலதான் இதுக்கு வந்து என்ன சொல்றோம், இந்த ஆர்க் ஷேப்ல இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் இந்த சைட்ல இருந்து மலைத்தொடர் எல்லாம் போகுது, அது வந்து சென்ட்ரல் ஏசியாவுக்கு போகுது. சோ பாமெர் நாட் வந்து மிடில்ல இருக்கு. இந்த சைடு போற மலைத்தொடருக்கு பேர் என்ன, மவுண்டெயினுக்கு பேரு ஹிமாலயாஸ். அந்த சைடும் மவுண்டன் ரேஞ்சஸ் எல்லாம் இருக்கு. எல்லாமே எதுல இருந்து ரேடியேட் ஆகுது, எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா இந்த பாமெர் நாட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது. சோ பாமெர் நாட்ல இருந்து இப்படி வர்றது, ஈஸ்ட் நோக்கி வர்றதுதான் என்னது, ஹிமாலயாஸ். சோ இது காரக்கோரம், இதுதான் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ். சோ நடுவுல இருக்கிறது கிரேட்டர் ஹிமாலயன் ரேஞ்சஸ், அதாவது சென்ட்ரல் ஹிமாலயாஸ் சொல்லலாம். இந்த சைடு போயிட்டு இப்படி வரும், இந்த சைடு இருக்கிறது தான் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். சோ இது வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ், இது ஃபுல்லா சென்ட்ரல் ஹிமாலயாஸ், இந்த சைடு இருக்கிறது தான் ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ். புரியுதா? சோ இதுதான் நம்ம இப்ப படிக்க போறோம், ரைட்? ஏதாவது டவுட் இருக்காமா? அடுத்தது டூ யூ நோல ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்காங்க. ஆரவல்லி ரேஞ்ச் இஸ் த ஓல்டஸ்ட் ஃபோல்ட் மவுண்டைன் ரேஞ்ச் இன் இந்தியா. சோ இது வந்து ஒன் வேர்ட்ல கேட்பாங்க, which is the oldest mountain range in India அப்படின்னா அது வந்து ஆரவல்லி தான். ஆரவல்லி ரேஞ்ச் இட்ஸ் இன் ராஜஸ்தான், ரைட்? சோ இந்த ஃபோல்ட் மவுண்டைன் இது வந்து ஆரவல்லி கிடையாதுமா, இது ஹிமாலயாஸ். இந்த ஃபோல்ட் மவுண்டைன்ஸ்னா எப்படி இருக்கும் அப்படின்னு காமிக்கிறதுக்காக இந்த பிக்சர் எடுத்து போட்டுக்கோங்க இங்க. சோ ஜஸ்ட் ஒரு எப்படி இருக்கும் பாரு, தெரியுதா? ஃபோல்டிங் நிறைய இருக்கு, தெரியுதா? சோ அதனாலதான் இதுக்கு என்னது ஃபோல்ட் மவுண்டைன்ஸ் அப்படின்னு சொல்றோம். நம்ம ஹிமாலயாஸ் நம்ம என்ன சொல்றோம், ஃபோல்ட் மவுண்டைன் சொல்றோம் பாரு. சோ இதெல்லாம் மேகங்கள், கிளவுட்ஸ், அந்த ஹைட்டுக்கு. புரிஞ்சுதாமா? அடுத்ததா நம்ம பார்க்க போறது த டிரான்ஸ் ஹிமாலயன்ஸ். அதாவது போன ஸ்லைட்ல வந்து ஹிமாலயா த நார்தர்ன் மவுண்டெயின்ஸ் ஆர் டிவைடட் இன்டு 3 அப்படின்னு பார்த்தோம் இல்லையா?
டிரான்ஸ் ஹிமாலயாஸ், ஹிமாலயாஸ், ஈஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் பூர்வச்சல் அப்படின்னு பார்த்தோம். அதில் ஃபர்ஸ்ட் ஒன் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ் ஹிமாலயாஸ். சரியா? இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, இட் லைஸ் டு த நார்த் ஆஃப் த கிரேட் ஹிமாலயன் ரேஞ்ச். அதாவது டிரான்ஸ் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குன்னா கிரேட் ஹிமாலயாஸ்க்கு நார்த்தில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கிரேட் ஹிமாலயாஸ் எங்கே இருக்குது? கேன் யூ see this? தெரியுதா இது? கிரேட் ஹிமாலயாஸ். ஸோ இதுதான் கிரேட் ஹிமாலயாஸ். ஸோ இந்த கிரேட் ஹிமாலயாஸ்க்கு நார்த் மேலே இருக்கிறது தான் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸ். சரியா? இட் லைஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் டிபெட்டியன் பிளாட்டியூ. இதுதான் டிபெட்டியன் பிளாட்டியூ. ஸோ இது வந்து நேபாள். நேபாளுக்கு மேலே இருக்கிறது தான், இங்கே இருக்கிறது தான் டிபெட். ஸோ இந்த மலைத்தொடர் இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போயிட்டு இருக்கு. நம்ம இந்தியாவில் இருக்கிற படத்தை மட்டும் தான் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஸோ அதனால இந்த மலைத்தொடர் இருக்கு இல்லையா, இந்த மவுண்டைன் ரேஞ்ச் அப்படியே இப்படி எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருக்கும். சரியா? ஸோ இந்த ப்ரௌன் கலர் மேலே போட்டிருக்கு இல்லையா, இதுதான் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் இந்தியாவில். சரியா? இட் லைஸ் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் அண்ட் இன் த டிபெட்டியன் பிளாட்டியூ. இந்த இடத்துலையும் இருக்கு. And as its aerial extent is more in Tibet, it is also known as Tibetan Himalayas. So இது வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கு. வேரஸ் இன் டிபெட்டியன் பிளாட்டியூ இது இங்கேருந்து இது வரைக்கும் இருக்கு. ஸோ டிபெட்டியன் பிளாட்டியூவில் இந்த ஹிமாலயாஸ் நிறையா இருக்கிறதுனால இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. அதுக்கு பேர் என்ன? டிபெட்டியன் ஹிமாலயாஸ். ஸோ டிரான்ஸ் ஹிமாலயாஸை நம்ம யூஸ்வலாக இந்தியாவில் எப்படி சொல்லுவோம் அப்படின்னா வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவோம். ரைட்டா? ஸோ இந்த வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் இந்தியாவில் வெஸ்டர்ன் ஹிமாலயாஸ் ஆர் டிரான்ஸ் ஹிமாலயான்னு சொல்லுவோம். ஆனால் டிபெட்டில் வந்து இதை டிபெட்டியன் ஹிமாலயாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா டிபெட்டில் இதோட அதாவது ஆக்கிரமிப்பு வந்து அதிகமாக இருக்கிறதுனால, இந்த ஹிமாலயாஸ் நிறையா இருக்கிறதுனால எக்ஸ்டெண்ட் ஆகி. தென் த ப்ராமினன்ட் ரேஞ்சஸ் ஆஃப் டிரான்ஸ் ஹிமாலயாஸ் ஆர் ஜாஸ்கர், லடாக், கைலாஷ் அண்ட் காரக்கோரம். சரி, இப்போ இது எங்கெல்லாம் இருக்குன்னு பாரு. கேன் யூ see this ஜாஸ்கர்? தெரியுதா? இங்க இதுதான் ஜாஸ்கர். அங்கேயே நேம் எழுதியிருக்கு பார். அடுத்தது லடாக், இங்க இருக்கிறது காரக்கோரம். சரியா? தென் இந்த இடத்துல இருக்கிறது, அதாவது இங்கிருந்து இப்ப நந்தாதேவி இருக்கு பத்தியா, அது வழியா இப்படி வர்றது தான் கைலாஷ் ரேஞ்ச். இந்த கைலாஷ் ரேஞ்சில் தான் இதுதான் ரிவர் வந்து பிரம்மபுத்திரா. இந்த கைலாஷ் ரேஞ்ச் கிட்ட தான் பிரம்மபுத்திரா ரிவர் ஆரம்பிக்குது. சரியா? ஸோ அதனால இது வரைக்கும் கைலாஷ் ரேஞ்ச் வரும். சரியா? ஸோ இங்க இருக்கிறது கைலாஷ் ரேஞ்ச். ஸோ இது காரக்கோரம், அதுக்கு கீழே லடாக், அதுக்கு கீழே ஜாஸ்கர். நீ அந்த மேப்பை ஒத்து பார்த்த அப்படின்னா ஜூம் பண்ணி பாரு, நல்லா தெரியும் உனக்கு. ரைட்? இந்த இடத்துல இருக்கிறது தான் என்னது? கைலாஷ் ரேஞ்ச். ஸோ இதெல்லாம் தான் இந்த டிரான்ஸ் ஹிமாலயாஸோட ப்ராமினன்ட் ரேஞ்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏதாவது டவுட் இருக்காமா?